வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பழிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள். நேற்று அசாத்தியமாய் இருந்து இன்று சாத்தியமாகும் அற்புதத்தை ஒவ்வொரு நாளும் நாம் கண்டு வருகிறோம் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். கல்லூரி பல்கலைக்கழகம் இவற்றில் சேர்ந்து கருத்தோடு தத்துவம் உலகில் பயின்றிடும் எல்லோரும் எழுத்தறிவில் மாத்திரம் அக்கலை கடமை கற்றால் கற்பவர்கள் உள்ளத்தில் நில்லாது அறிவு உயிர் தெய்வம் பேரியக்க கள நிலைகளை அறிவால் யூகித்து உணர முடியாது. உலகில் தத்துவம் பயின்றிடும் எல்லோரும் உயிராற்றலை உள்ளுணர்வாக பெற்று அதன் அளவிலா நன்மையை அறிவால் யூகித்து உணர்ந்தால் அவ்வப்போது ஆங்காங்கே அவரவர் எண்ணத்தில் விளைவுகள் தொடர் விளைவு வினை பயன் விதி பயன் விரிவாக ஆராய்ந்து விளக்கம் பெற்று உய்யலாம். வளமோடு வாழ்ந்து பிறர் வாழ்வுக்கு வளம் தந்து வறுமை நோய் அறியாமை வகை மூன்றை உழைத்திடலாம் என்று சுவாமிஜி இந்த கவிதை கொடுத்திருக்கிறாங்க. வரிகள் என்ன சொல்றது? நேற்று அசாத்தியமாய் இருந்து இன்று சாத்தியமாகும் அற்புதத்தை ஒவ்வொரு நாளும் நாம் கண்டு வருகிறோம். 1955 எழுதிய பாடல் இது. சாமிஜியினுடைய விருப்பம் என்னன்னா, பள்ளி கல்லூரிகள்ல எல்லாம் இந்த மனவளக்கலை ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் மாணவ மாணவிகளுக்கு அந்த உடற்பயிற்சியையும் அறிவாட்சி தரத்திற்கான ஒழுக்க பழக்கத்துக்கான அந்த விளக்கங்களையும் அவர்கள் பெற்று அவர்கள் வளருவாய்களானால் பருவமடைகிற வரையிலும் பெண்களும் 14 வயது வரையில ஆண்களும் தங்களுடைய அந்த முழுமையான வளர்ச்சி அறிவாட்சி தரம் அவர்களுக்கு அமையும் என்பது சுவாமிஜியினுடைய விருப்பம். அந்த பருவம் அடைந்ததற்கு பிறகு 14 வயது நிரம்பிய ஆண்களுக்கு இந்த உயர்நல பயிற்சியும் மன அமைதிக்கான குண்டலினி யோக பயிற்சியையும் பரிசோதனையையும் அவர்கள் தெரிந்து கொண்டு வாழ்வார்களேயானால் ஒவ்வொரு தனி மனிதரும் இந்த பூமியில அமைதியாகவும் தான் குடும்பம் சுற்றம் ஒரு உலகு என்ற ஐவகையில அமைதியை ஏற்படுத்துவதற்கான ஒரு மனநிலை அவர்களுக்கு இருக்கும் என்பதை சாமிஜி இறைநிலை இணைப்பிலிருந்து பெற்றுத்தந்த இந்த வேதாத்திரிய மனவளக்கலை பயிற்சி சென்று சேருமையானால் அவர்கள் எல்லோரும் நல்ல கருவுள திருவுடைய குழந்தைகளை உருவாக்கக்கூடிய தம்பதிகளாக மாறுவார்கள் என்று சாமிஜியினுடைய விருப்பம். சாமி 1955 இது இந்த கவிதை எழுதியிருக்கிறாங்க. அப்போ சாமிஜி கிட்ட கேட்டப்போ சொன்னாங்க, 50 ஆண்டுகள் கழித்துதான் இது வரும் அப்படின்னு சொல்லி. இப்போ இறைநிலை இணைப்பிலிருந்து இறைநிலையே கொடுத்த அந்த வரிகளுக்கான அந்த செயலாக்கம் என்பது இவ்வளவு காலகட்டம் கழிச்சு வரும் என்று சொல்லி சாமிஜி சொன்னது அது அப்படியே நடந்தது. 2005 முன்பே சாமிஜி 50 ஆண்டுகள் போது 2500 முன்பே இந்த கல்வியானது யூனிவர்சிட்டி மூலமாக வர துவங்கியது. ஆலிவரில் ஆரம்பிச்சு ஒரு 2 செட்டு அங்க நடத்தி முடிக்கும் போதே இது ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் அருகில உள்ள மாநிலங்கள்லையும் ஆங்காங்கு உள்ள அந்த அறிவு திருக்கோயில்கள் மூலமாக நம்ம வேதாத்திரிய கல்வி முறைய அவங்க எல்லாரும் எடுத்துக்கொண்டு சிறப்பாக செய்ய தொடங்கினாங்க. அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. அந்த கல்வியானது இன்றைக்கு லட்சக்கணக்கான மாணவர்கள் உலகம் முழுவதும் இந்த வேதாத்திரிய கல்வியை பயின்று கொண்டிருக்கிறார்கள். நமக்கு இந்த மனவளக்கலை என்பது கிடைத்தற்கரிய ஒரு பொக்கிஷம். நாம ஒவ்வொருவரும் நாம பயின்று நம்ம பலனடையணும், நாம அமைதி பெறணும். அதே போல மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் நாம இந்த மனவளக்கலைய போதித்து குரு காணிக்கையாக ஒவ்வொரு வருடமும் நாம ஒரு 10 அன்பர்களை நாம சிறப்பாக உருவாக்கி அவர்களை இந்த வேதாத்திரிய பயிற்சிகளை தொடர்ந்து செய்ய வைத்தோம் என்று சொன்னா அதுதான் ஒரு சிறந்த குரு காணிக்கை. முடிந்தளவு நம்முடைய வாழ்நாளில் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு அன்பர்களை நாம் இந்த வேதாத்திரியத்தில் அவங்கள ஈடுபாடோடு செய்ய வைக்க முடியுமோ அந்த அளவு செய்ய வைக்கணுங்க.
சாமிஜி இதை வளர்த்தது ஒரு 2 அன்பர்களுக்காக சென்னையிலிருந்து கடலூர் இந்த மனவளக்கலை தீட்சையை கொடுப்பதற்காக ஒரு நாள் முழுவதும் காத்திருந்து வளர்த்தது நம்முடைய இந்த மனவளக்கலை உலக சமுதாய சேவா சங்கம் வேதாத்திரியம் என்பதை புரிந்து கொண்டு நாமும் பலனடையணும், மற்றவர்களுக்கு இதை போதிக்கணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.